வாருங்கள் இறை மக்களே, கடகல எனவே வாரே, நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடிடுவோம். பிரியமான தெய்வீக திருப்பலியானது எனது ஆன்மாவுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஏ செல்வராஜன் அவரது 13ஆம் ஆண்டு நினைவு நாளிலே அவருடைய ஆண்களை பாட்சிக்காக தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். அவர் உலகத்திலே வாழ்ந்தபோது கடவுளுக்கு எதிராக மனிதருக்கு எதிராக செய்த அனைத்து பாவங்களும் இறைவன் மன்னித்து அவருக்கு பேரின்ப வாழ்வளித்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரை மீட்பு தரும் பாதுகாப்பு. ஆண்டவரே, உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். என்றென்றும் அவர்களை ஆண்டு நடத்தியருளும். தந்தை மகள் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பரிசுத்தமான நாள். நமது குடும்பத்தை இந்த திருதி ஆண்டவருடைய இதயத்திலே வைத்து ஜெபிப்போம். அதிலிருந்து வழிநடக்கூடிய திரு ரத்தம் நம்மையும் நமது குடும்பத்தையும் நமது வாழ்வையும் மீட்கவும், தீயாவின் சக்திகளிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கவும் இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடி ஜெபிப்போம். நம் மத்தியிலே நம்மை அச்சுறுத்தும் வகையிலே தொற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா தொற்று நோய் நம்மை விட்டு அகல வேண்டும். இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டும். அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் சுகம் அடைய வேண்டும். இறந்து போன நபர்களுக்கு இறைவன் நித்திய இளைப்பாற்றி அருள வேண்டும் என்று சிறப்பாக தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி வழியை தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. உள்ளம் நொறுங்கி வருதுவரை குணமாக அனுப்பி பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிதி பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். யூதா மக்கள் நாடு கடத்தப்பட்டனர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 25, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 முடிய. செதேக்கியாவினது ஆட்சியின் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் தன் எல்லா படைகளோடு எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினார். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாகியிருந்தது. அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் 2 மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அராபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தேயரோ
நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தேய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து இரிபலாவிலிருந்து பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண்முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்துச் சென்றான். பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசர் ஆட்சியேற்ற 19ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் நாளன்று அவன் பணியாளனும் மெய்காப்பாளர் தலைவனுமாகிய அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளையெல்லாம் தீயிட்டு பொசுக்கினான். மெய்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்து இருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினைஞரோடு சேர்த்து நாடு கடத்தினான். மெய்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 137. நாம் சொல்ல வேண்டிய பதில்: உன்னை நினையாவிடில் என் நாம் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நினையாவிடில் என் நாம் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நினையாவிடில் என் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நினையாவிடில் என் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. இறை வசனங்கள் 1 மற்றும் 2. பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அலரி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். ஜெபப்பாடல். உன்னை நினையாவிடில் என் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நினையாவிடில் என் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. இறைவசனம் 3. ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடுபடி கேட்டனர். எங்களை கடத்தி சென்றோர் எங்களை புகழ்ச்சிப்பா இசைக்குமாறு கேட்டனர். சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர். ஜெபப்பாடல். உன்னை நினையாவிடில் என் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நினையாவிடில் என் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. இறைவசனங்கள் 4 மற்றும் 5. ஆண்டவருக்கு உரித்தாக பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சூம்பி போவதாக. ஜெபப்பாடல். உன்னை நினையாவிடில் என் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நினையாவிடில் என் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. இறைவசனம் 6.
உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியே மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில் என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. ஜெபப்பாடு. உன்னை நினையாவிடில் என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நினையாவிடில் என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. தூய மத்திய நன்றியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மக்கள் அதிகாரம் 8 இறை சொற்றொடர்கள் 1-4 வரை. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுளுடைய அருளாசிரை, கடவுளுடைய படைப்புகளை, கடவுளுடைய அந்த மீட்பை, கடவுள் நமது வாழ்விலே செய்த அரும்பெரும் செயல்களை சிறு வயதிலிருந்து இப்பொழுது இருக்கக்கூடிய வயது வரை ஏராளமான அதிசயங்களை, அற்புதங்களை கடவுள் நமக்கு செய்திருக்கலாம். இதை நாம் பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும். நாம் கடவுளின் சாட்சிகளாக திகழ வேண்டும். இக்கட்டான, கஷ்டமான, சாவின் இருள் பள்ளத்தாக்கிலே நடந்திருக்கக்கூடிய சமயங்களாக இருக்கலாம். இந்த அனைத்து தருணங்களிலும் கடவுளுடைய கரம் நம்மை தாங்கி இருக்கிறது. அவை கடவுள் என்னை காப்பாற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் நான் நடப்பதும், இயங்குவதும், உறங்குவதும், உண்பதும் கடவுளுடைய அந்த ஆசியால் தான், அவருடைய வழிகாட்டுதலால் தான் என்பதை நாம் அனைவரும் பகிரங்கமாக பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அல்லது நமது வாழ்விலாவது கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக நமது செயல் வழியாக காட்ட வேண்டும். அவ்வாறாக நாம் வாழ அல்லது கடவுளை பற்றி எடுத்துரைக்க நாம் மறுக்கின்ற பொழுது நமது வாய் இருப்பதை விட, நாம் பேசுவதை விட நாம் ஊமையாகவே இருந்து விடலாம். அதை தான் இன்றைய பதிலுரை பாடலை நாம் வாசிக்கின்றோம். உன்னை நான் நினையாவிடில் என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. அப்படி என்று சொன்னால் நாம் அனைவரும் ஊமையாகத்தான் திரிய வேண்டும். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கடவுளுடைய அருளாசிரை நாம் உணராமல், கடவுளால் தான் நான் வாழ்கிறேன் என்று கடவுளை பற்றி நாம் புகழ்ந்து பாடாமல், எனது கடின உழைப்பால் நான் வாழ்கிறேன், அல்லது என்னை சார்ந்திருப்பவர்களால் நான் வாழ்கிறேன், அல்லது என்னுடைய தாய் தந்தையரால் நான் வாழ்கிறேன், எனது நண்பர்களால் நான் வாழ்கிறேன் என்று நாம் கடவுளை புறம் தள்ளிவிட்டு பிறரை சுட்டி காட்டுகின்ற பொழுது, எனது திறமை, எனது உழைப்பு என்று நாம் நம்மையே நமது திறமைகளை பற்றி தப்பட்டம் அடித்துக் கொள்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுளுடைய முகத்திலே, அவருடைய திருமுகத்தின் முன்பாக நாம் ஊமைகளாகத்தான் இருக்கிறோம். ஆக இந்த பரிசுத்தமான நாளிலே நான் கடவுளால் வாழ்கிறேன், கடவுளை பற்றி நான் அறிக்கையிடுவேன், நான் அறிக்கை இடாவிட்டாலும் எனது வாழ்வின் வழியாக அதை காட்டுவேன் என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவராகிய கடவுள் நமக்கு சொல்வது, தான் பிறருக்கு செய்வதை அவர் வெளிப்படையாக காட்டவில்லை,
பிறர் உதவி செய்கின்ற பொழுது ஒரு கை செய்வது மறு கைக்கு தெரியக்கூடாது என்பதை அவர் வெறும் வார்த்தையாக விட்டுவிடவில்லை, அதனுடைய செயலை இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு காட்டியிருக்கின்றார். இப்பொழுது எவ்வாறாக கொரோனா எந்த மனிதர்களுக்கு இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் எந்த மனிதர்களை பார்த்தாலும் ஒரு அச்சம், இவருக்கு இருக்குமோ அவருக்கு இருக்குமோ என்று மனிதனை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு இக்கட்டான கஷ்டமான வரலாறு காணாத ஒரு சமயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே சூழ்நிலை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த தருணத்திலும் இருந்தது. தொழுநோயாளர்களை கண்டால் அனைவரும் பல்லடித்து கொள்வார்கள். தொழுநோயாளர் வந்தால் அவர் மணியடித்து கொண்டே வர வேண்டும். அவ்வாறாக வருகின்ற பொழுது ஒரு தொழுநோயாளர் வருகிறார், ஆகவே நாம் வீட்டுக்குள் சென்று விட வேண்டும் என்று மக்களுக்கு தெரிய வரும். ஆகவே கதவை அடைத்துக் கொண்டு அனைவரும் சென்று விடுவார்கள். தொழுநோயாளர்கள் வீட்டிற்கு வெளியே தட்டுகளை விட வேண்டும். அந்த தட்டிலே உணவை இட்டு அங்கே இருப்பவர்கள் அவர்களுக்கு கொடுப்பார்கள். இவ்வாறாக ஒரு தீண்டத்தகாத ஒரு நோயாக இருந்தது. கிட்டத்தட்ட இந்த கொரோனாவை போலவே இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய கடவுள் அந்த மனிதனுக்கு சுகத்தை தருகிறார். இன்று எவ்வாறாக ஒரு மருத்துவர் நிச்சயமாக நமக்கு இந்த நோய் பரவும், ஒரு காவலர் எவ்வாறாக நிச்சயமாக நமக்கு இந்த நோய் பரவும் என்று தெரிந்தும், எவ்வாறாக ஒரு தெருவை சுத்தம் செய்யக்கூடிய நமக்கு காய்கறிகளை வழங்கக்கூடிய அந்த நபர்கள் அனைவரும் பிறருக்கு இந்த சேவைகளை நாம் செய்கின்ற பொழுது நமக்கும் இந்த நோய் வரும் என்று தெரிந்தும் உதவினார்களோ, அவர்கள் அனைவரும் ஒரு இயேசுவை போல இன்று காட்டப்படுகிறார்கள். எனது உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் பிறருக்கு உதவி செய்வேன், பிறருடைய உயிரை மீட்பேன். அத்தகைய ஒரு தியாக மனப்பான்மையை இயேசுவிடமிருந்து தான் அனைவரும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவ்வாறாக அந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்த கடவுள் இன்றும் நம் மத்தியிலும் இந்த காவலர்கள் வழியாக, மருத்துவர்கள் வழியாக, துப்புரவு தொழிலாளர்கள் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய அந்த பண்பு நலன்களை நாம் பெற்று வாழ்வோம். கடவுளுடைய அருளாசிரியர் நம்மோடு இருக்கின்ற பொழுது எந்த ஒரு நோயும் நம்மை அண்டாது. சட்டங்கள் மனிதர்களுக்காக, மனிதர்கள் சட்டத்திற்காக அல்ல. சட்டம் என்பது மனிதன் நல்ல ஒரு வாழ்வை வாழ்வதற்கான வழியை காட்ட வேண்டும். சட்டம் என்பது மனித வாழ்வை அழிக்கக்கூடாது. இதுதான் கடவுள் சொல்கின்றார். ஒரு மனிதன் அழியப்பட போகிறார் என்று சொன்னால் சட்டத்தை காட்டிலும் அவனுக்கான வாழ்வை கொடு, அவனை உயர்த்தி என்கின்ற செய்தியை நமக்கு தருகிறார். அது பரிசுத்தமான நாளிலே இந்த முதல் வாசகத்தின் வழியாகவும் இன்றைய பதிலுரை பாடல் வழியாகவும் கடவுளுடைய மாட்சியை நாம் பிறருக்கு எடுத்துரைப்போம். மேலுமாக பிறரில் இயேசுவை நற்செய்தி வழியாக காண்போம். இறைவன் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களுடையதுமான இப்படி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். கட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் அன்னைக்காகவும் கையில் பலியை சொல்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாகவும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றிருந்தும் அதனால் நாங்கள் தூயவராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா,
எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதனுக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கிட்டு, மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள் ஆண்டவரே, வருமானமும் கிடைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு திரு அவை அன்று நிறைவேற செய்தார்கள். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசாமால், புனித அல்போன்ஸ் அம்மாள், கோடியர், புனித அந்தோனியார், புனித ஜான் மரி வேணி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நீ புகழ்ந்தேற்றும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே என்று வாழும் எல்லாம் தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, பெயர் தூயதென போற்ற பெறுக. ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதே, தீமையில் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன்.
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் ஒரு குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. தெய்வீக திருப்பலியின் வழியாக இறைவன் நமக்கு அருளக்கூடிய நல்ல மனதை, ஒற்றுமையை, சமாதானத்தை, பிறரை பாராட்டக்கூடிய உள்ளத்தை, அமைதியை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் விரும்புகிறேன் நீ குணமாகி என்று அன்று அந்த தொழுநோயாளரை குணப்படுத்தி அதே கடவுள் தெய்வீக திருப்பலியின் வழியாக நமது உடலையும் ஆன்மாவையும் குணப்படுத்த எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த செம்மறியின் பெறுவதற்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். தகுதியேற்றவர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கிற ஆன்மா கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தம் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவுள்ள வாழ்வளிப்பதாக. நல்ல ஆயன் நானே, என் ஆடுகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாடும் இரத்தத்தாடும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்படியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தில் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அந்த இதயத்தில் இரக்கமுண்டு, எங்கும் நிறைந்திடும்